வள்ளுவர் நோக்கில் பொங்கலும் புத்தாண்டும். இது இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு தலைப்பு. பொங்கல் என்றாலே நம்முடைய நினைவிற்கு வர வேண்டியவர், வரக்கூடியவர் என்று சொல்வதற்கு நிலைமை எப்படியோ, ஆனால் வர வேண்டியவர் பெரியார் அவர்கள். அவர்தான் சங்கராந்தி என்று சொல்லப்பட்ட விழாவை தமிழர் திருநாளாக, உழவர் பெருநாளாக, பொங்கல் திருவிழாவாக நாட்டு மக்களிடையிலே செல்வாக்கு பெறச் செய்த பெருமகனார். அதை வள்ளுவர் அவர்கள் சரியாகவே சொல்லியிருக்கிறார். யார் பெரியார்? பிறர் செய்வதற்கு அரியவற்றை செய்பவர் பெரியார், செயற்கரிய செய்வார் பெரியர் என்று வள்ளுவர் சொல்வதற்கு இணங்க நம்முடைய தந்தை பெரியார், ஈவேரா பெரியார் செய்த செயல்கள், செயற்கரிய செயல்கள். அவற்றிலே ஒன்று மத கற்பனை இல்லாத, புராண கதை இல்லாத, ஒரு கடவுளுக்கு உரியது என்று உரிமை கொண்டாட முடியாத இயற்கை வணக்க விழாவாக பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் என்று அவர் அறிமுகப்படுத்தினார். அதையும் வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெரியாரை நட்பாக்கி கொள்ளுங்கள். வள்ளுவர் பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரமே எழுதுகிறார். அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொடல். பேணி தமர், உறவினராக, நட்புக்குரியவராக, அன்பிற்குரியவராக, மதிப்பிற்குரியவராக அவர்தான் தமர். அப்படி ஆக்கி கொள்ளுங்கள் என்கிறார். இந்த திருக்குறளிலே அவர்தான் திருக்குறளையும் அறிமுகப்படுத்தியவர் வள்ளுவர் தான். பொங்கலை அறிமுகப்படுத்தியவரும் பெரியார் தான். திருக்குறளை மக்கள் நூலாக அறிமுகப்படுத்தியவரும் தந்தை பெரியார் அவர்கள்தான். அன்று வீட்டிலே திருக்குறள் இருப்பது கூட குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவாது என்ற வகையிலே திருக்குறளுக்கு எதிர்ப்பாகவும் சங்க இலக்கியத்திற்கு எதிர்ப்பாகவும், பாருங்கள், நம்முடைய சொத்தே அந்த ரெண்டு தான். அந்த ரெண்டையுமே வீட்டிலே வைத்திருக்க கூடாது, அவற்றை பாடமாக கற்பிக்க கூடாது என்ற அளவிலே அன்றைக்கு எதிர்நிலை கருத்துக்கள் மேலோங்கி இருந்தன. சங்க இலக்கியத்தை வங்க கடலில் எறிவோம் என்று ஒரு மாநாடே நடந்தது நெல்லையில். அப்படித்தான் திருக்குறள் என்பதையும் மக்கள் மையத்திலே எடுத்து சொல்வதை, மக்களிடத்திலே பரப்புவதை அல்லது பரவுவதை கூடியவரை தடுத்தே வந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் பெரியார் அவர்கள் ஒரு கையிலே சங்க இலக்கியம், ஒரு கையிலே திருக்குறள் என்று ரெண்டையும் மக்களிடத்திலே எடுத்து சென்றார். அவற்றுக்கான ஒரு செல்வாக்கை உண்டாக்கினார். சங்க இலக்கியம் என்ற பெயரிலேயே ஒரு இதழை நடத்தியவர் பேராசிரியர் சி இலக்குவனார் அவர்கள். சங்க இலக்கியத்தை படி என்று பாடல் எழுதியவர் தான் பெரியாரினுடைய கொள்கைகளை இலக்கிய வடிவத்திலே ஏந்திய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்பதுதான். இப்படித்தான் சங்கத்தமிழுக்கு ஒரு செல்வாக்கை உண்டாக்கினோம். திருக்குறளுக்கும் மாநாடு கூட்டியவர் பெரியார். அதற்கு முன்பு மாநாடு கூட்டியவர்கள் உண்டு. அது அறிஞர்கள் அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே கூடி விவாத பொருளாக வைத்திருந்த திருக்குறளை மக்களிடத்தில் எடுத்து சென்றவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். அதற்கு பிறகுதான் பாட நூலாக ஆனது திருக்குறள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருக்குறள், நம்முடைய அறிவு செல்வம் என்ற பெருமிதத்துக்கு உரிய நூலாக திருக்குறள் ஏந்தப்பட்டது தந்தை பெரியாரால். இதைத்தான் நாம் மூன்றை இணைத்து சிந்திக்கிறோம். ஒரு பக்கம் பொங்கல் விழா, அது நம்முடைய இனத்தின் விழாவாக, இயற்கை விழாவாக அறிமுகப்படுத்தப்பட்டதும் திராவிடர் இயக்கத்தால், பெரியாரால். திருவள்ளுவர் ஒதுக்கப்பட்டிருந்த சூழலிலே மக்களால் உயர்த்தப்படுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம், ஏற்படுத்தியவர் பெரியார். புத்தாண்டு, அது இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் எடுத்து பேச வேண்டிய ஒரு கருத்து. ஐயப்பனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஐயப்பன் இருக்கிற சபரிமலையை பற்றியும் தெரியும். சபரிமலையை பற்றியும் ஐயப்பனை பற்றியும்
தமிழ் நாளேடுகளில் வருகின்ற விளம்பரங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தால், இப்பொழுதுதான் உலகமே சுருக்கி போய்விட்டதே. அமெரிக்காவில் இருந்தாலும், மலேசியாவில் இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், மியான்மரில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் பார்க்கலாம். இங்கு வருகின்ற செய்தித்தாளையே பார்க்கலாம். அங்கே மலையாள அரசு, கேரள அரசு வெளியிடுகின்ற விளம்பரத்துல கொள்ளம் ஆண்டு என்றுதான் போட்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் இனம் ஆண்டு உண்டு. சாலிவாகன ஆண்டு, கலியுக சகாப்த ஆண்டு என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆண்டு வரிசையை குறிப்பிடுவார்கள். தமிழனுக்கு ஏது ஆண்டு? பிரபவ, விபவ, பிரஜோத்பத்தி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய என்று 60 அடுக்குவார்கள். ஆண்டு என்றால் வளர வேண்டும். இங்கே 60 ஆண்டுகள் புறப்பட்ட இடத்துக்கே 60 ஆண்டுக்கு பிறகு மறுபடியும் வந்துவிடும். இது செக்குமாடு, வட்டத்திற்குள்ளேயே வந்து உட்கார்ந்து விடும். இது சுடல் ஏணி. ஒரு ஆண்டு முடிந்தால் அடுத்த கட்டத்துக்கு உயர வேண்டும். அதுதான் ஆண்டு வரிசை. நம்முடைய ஆண்டு அல்ல. நம்முடைய ஆண்டாக சொல்லப்பட்ட ஆண்டு 60 ஆண்டு மறுபடியும் எங்கே புறப்பட்டதோ அங்கே வந்து நின்றுவிடும். மறுபடியும் பிரபாவ, விபாவ, பிரஜோத்பத்தி என்று வரும். அந்த ஆண்டுல ஒன்று கூட தமிழ் கிடையாது. இது ஒன்று போதாதா? இது நமக்குரிய ஆண்டு இல்லை என்று சொல்வதற்கு இந்த ஒன்று போதாதா? இது வடமொழி ஆண்டு. மாதங்களும் அப்படித்தான். சைத்திரம், சித்திரை, வைகாசம், வைகாசி, ஆகரம், ஆஷாடம், எல்லாத்தையுமே ஆணி, ஆடி என்று நம்முடைய மொழி இயல்புக்கேற்ப மாற்றிக்கொண்டோம். ஆனால் ஆண்டின் பெயர் அப்படியே தான் இருந்தது. பிறகு நமக்கான ஒரு ஆண்டு வேண்டும் என்று 1921 மறைமொழி அடிகள் முதலிய நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூடி எடுத்த முடிவுதான் ஆண்டு வளர வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அவர் இயேசுநாதரை விட மூத்தவர், 31 ஆண்டுகள் மூத்தவர். கிமு 31 தான் வள்ளுவருடைய ஆண்டு. இப்ப இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லக்கூட வேண்டும் என்றால் திருவள்ளுவர் ஆண்டு 2053 புத்தாண்டு நல்வாழ்த்து என்றுதான் சொல்ல வேண்டும். இதை எப்படி கண்டுபிடிப்பது? எங்களை போல புலவர்களை தேடி வர வேண்டுமா? அல்லது ஐயா சோமயிலங்குவன் போல இயக்க தொடர்புள்ளவர்களை சென்று இவற்றுக்கான விடை என்ன என்று கேட்க வேண்டுமா? ஐயரிடம் கேட்பது போல இதற்கென்று சில ஐயர்கள் உண்டா? எதுவும் தேவையில்லை. ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டை கூட்டினால் போதும், வள்ளுவர் ஆண்டு வந்துவிடும். பொங்கல் அன்றுக்கு பிறப்பதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. பொங்கல் அன்றைக்கு பிறக்கிற பொழுதுதான் அதை புத்தாண்டு என்று நம்முடைய அறிஞர்கள் சொல்ல, அதை இலக்கியமாக ஏற்றியவர் தான் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். அகத்தியனும் காப்பியனும் தோன்றும் முன்னர், அரியதமிழ் தலைக்கழகம் தோன்றும் முன்னர், மிகுந்த கடல் குமரியினை மறைக்கும் முன்னர், விண்ணுயர்ந்த பனிமலைதான் இமயமலை, விண்ணுயர்ந்த பனிமலைதான் நிமிரு முன்னர், பகுத்தறிவின் துணையாலே அரசு இயற்றி, பல்கலையின் ஒளிகாலே உலகம் காத்து, திகழ் பழைய தமிழகமே இடைநாள் தன்னில் திராவிட நாடு என போற்றும் என்ற நன்னாய். என்றைக்குமே அன்றைக்கு தமிழ் தான். அதுல வடமொழி கலந்ததுனாலே பிற மொழிகளாக சேர்ந்தது. திகழ் பழைய தமிழகம், 10 அன்று 100 அன்று, இதை கூட நீங்க பார்த்திருக்கலாம். எல்லா சமூக ஊடகங்களிலே இந்த வரிகளை சிதைத்து வெட்டி ஒட்டி குதறி அப்படித்தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான். அதனாலதான் இந்த பாட்டை நான் முழுமையா சொல்றேன். 10 அன்று 100 அன்று 100 அன்று பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் வாழ்வில் புத்தாண்டு தை முதல் நாள் சொல்கிறவர் பாரதிதாசன். புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நன்னாள் போற்றி விழா கொண்டாடி உன் நலத்தை கத்துக்கடல் கவர்ந்ததுவோ, பகைவர் கூட்டம் கவிழ்ப்பதற்கு முனைந்ததுவோ, காக்கும் போரில் செத்தவர்கள் பல நூறோ, மறவா வண்ணம் செந்தமிழின் சொற்களிலே செதுக்கி வைத்தோம் என்று அந்த பாட்டு நீண்டு போகும். 10 அன்று 100 அன்று 100 ஆண்டு, புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நன்னாள், இது போதும். பாரதிதாசன் சொன்ன புத்தாண்டு என்பது நம்முடைய தை முதல் நாள் தான், பொங்கல் நாள் தான். பொங்கல் நாளிலே தான் பிறக்கும். இதுல கூட இங்கே அறிவுத்துறையில இருப்பதற்கு அடையாளம் என்று சொல்லிக் கொண்டு, இல்லை சித்திரை தான் முதல் நாள். கலைஞர் அவர்கள் ஆணை போட்டார் 2008. 2011 ஆட்சி மாறியது. ஆட்சி மாறிய பிறகு அக்கரகாலத்தின் பிரதிநிதி நான் என்று சொல்வது போல ஒருவர் அதை நீக்கிவிட்டார். அரசு போட்ட சட்டத்தை வருகின்ற அடுத்த அரசு நீக்கியது. எதற்காக? என்ன அதுல இழப்பு? என்ன பொருளியல்
தமிழனுக்குரிய ஆண்டு இருக்கக்கூடாது என்பதை தவிர அதுல வேறு என்ன இழப்பு? பொருளியல் வகையிலே ஒன்றும் இழப்பில்லை. புத்தாண்டு என்று கொண்டு வருவதனாலே அரசுக்கு எந்த செலவும் இல்லை. ஆனா தமிழனுக்கு ஒரு அடையாளம் வந்து விடக்கூடாது ஆண்டின் வழியாக. அது வடமொழி ஆண்டாக இருக்கட்டும், பார்ப்பனிய ஆண்டாக இருக்கட்டும், ஆரியத்தின் அடையாளமாக இருக்கட்டும் என்று கலைஞர் போட்ட அரசு ஆணை நீக்கப்பட்டது 2011. இந்த ஆண்டு பார்த்தால் சமூக ஊடகங்களிலே இயல்பாக வந்து விட்டது. எல்லாரும் பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு நல்வாழ்த்து என்று இணைத்தே சொல்லுகின்ற நல்ல காட்சியை பார்க்கிறோம். அதுலேயும் சில பேர் இல்லை, சித்திரை தான் புத்தாண்டு. சரி, சித்திரையை புத்தாண்டாக வைத்துக் கொள்வோம். ஆண்டுக்கு என்ன பெயர்? பிரபவ, விபவ. அவை என்ன தமிழா? அந்த பெயரே சொல்லவில்லையா? அவையெல்லாம் வடமொழி ஆண்டு என்று. எப்பொழுது வள்ளுவர் பிறந்தார்? பொங்கல் நாளில். அப்பொழுது புத்தாண்டு எப்பொழுது பிறக்கும்? வள்ளுவர் பிறந்த நாளில் தானே பிறக்கும். இல்லையே, வள்ளுவர் பிறந்ததாய் தையை வைத்துக் கொள்வோம், பொங்கலை வைத்துக் கொள்வோம். ஆனால் புத்தாண்டு என்று சித்திரை வைத்துக் கொள்வோம். என்ன குழப்பம்? வடமொழி பெயரை வைத்துக் கொண்டு அது எப்படி தமிழாண்டாக இருக்க முடியும்? எளிய வினாக்களுக்கு விடை தேட வேண்டியவர்கள் எல்லாம் இவற்றை ஒரு விவாத பொருளாக ஆக்குகின்ற காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். நாம் உரத்து சொல்வோம், பொங்கல் நாள் தான் நம்முடைய புத்தாண்டு நாள். ஆங்கில ஆண்டு என்னவோ அதோடு 31 ஆண்டை சேர்த்துக் கொள்வோம். வள்ளுவர் ஆண்டு வந்துவிடும். ஆண்டு என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுநாதரை விட மூத்தவர் என்பது இன்னும் பெருமை. 31 ஆண்டுகள் மூத்தவர் வள்ளுவர். நாள் ஒன்று போனால் வாரம் ஒன்று போகும், வாரம் 4 போனால் மாதம் ஒன்று போகும், மாதம் 12 போனால் ஆண்டு ஒன்று போகும், ஆண்டு போனால் ஆண்டுக்கு ஒரு பெயர் வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஆண்டு. அது கிபி, கிமு, இல்லை என்றால் பொது ஆண்டு என்று சொல்லுகிறோம். நமக்கான ஆண்டு என்ன? கொல்லம் ஆண்டு இருக்கிறதே, சாலிவாகன ஆண்டு இருக்கிறதே, விக்கிரம ஆண்டு இருக்கிறதே, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இனத்திற்கும் ஆண்டு இருக்கிறதே. உங்களுக்கான ஆண்டு என்ன? அதுதான் தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் ஆண்டு என்பதை நாம் நம்முடைய அடையாளமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அப்படி வலியுறுத்தி சொல்லுவதற்காகத்தான் மாரைமலை அடிகள் முதலிய அறிஞர் பெருமக்கள் மாநாடு கூட்டி எடுத்த முடிவு. புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்கள் இலக்கியமாக்கி மக்கள் மனதிலே பதித்த செய்தி. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல்ல நாட்காட்டியாக, அரசாணையாக ஒவ்வொன்றிலும் வந்து இறுதியிலே ஆண்டின் பெயரே அதுதான் என்று 2008 அரசு ஆணை வழங்கப்பட்டது. அதுதான் இடையிலே முறியடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நாம் 10 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் விழிப்படைந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முதல் நாம் நம்முடைய புத்தாண்டு வள்ளுவர் ஆண்டு என்று சொல்வோம், நம்முடைய விழா பொங்கல் நாள் என்று சொல்வோம். அதிலையும் கூட குழப்பத்தை உண்டாக்குவதற்கு இன்னும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. அது சங்கராந்தி என்பார்கள். இந்த விழாவினுடைய அமைப்பே நுட்பமான அமைப்பு. ஒரு ஆண்டினுடைய கடைசி நாள் என்பதனாலே மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை. அது போக்கி பண்டிகை. போக்கி என்பதிலே இடையிலே உள்ள ஒரு எழுத்து இல்லை. அந்த போக்கி தான், போக்கப்பட்டதுதான் போகி பண்டிகை. அடுத்ததுதான் பொங்கல் நாள். அறிவியல் படி நம்முடைய புவி கோளம், பூமி பந்து வந்தது சூரியனிலே இருந்து பிரிந்து என்பதை நாம் அறிவியலுடைய எளிய செய்தி, தொடக்க செய்தி என்ற அளவில் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். நீர்த்துளி வடிவில இருக்கின்ற எல்லாமே உருண்டையாகத்தான் இருக்கும். உருண்டைக்கு இன்னொரு பேர் தான் கோளம். கோளம் என்றால் உருண்டை. அதனுடைய சுருக்க வடிவம் தான் கோள், புவிக்கோள். நம்முடைய புவிக்கோள் பூமி. பூமி என்பது சூரியனில் இருந்து வந்தது என்பதற்கு அடையாளமாகவும், நாம் உயிர் வாழ்வதற்கு உயிர் காற்றை வழங்குகின்ற, ஒளிச்சேர்க்கை நடத்துகின்ற வாய்ப்பை வழங்குகிற சூரியனுக்கு நன்றி சொல்வதற்காகவும் நாம் பொங்கல் விழாவை நடத்துகிறோம். இதுல இருக்கின்ற அறிவியல் நுட்பம் பாருங்கள், எப்படிப்பட்ட அறிவியல் நுட்பம்.